अस्सलामुअलैकुम हाय फ्रेंड्स इनकी நம்ம சேனல்ல டெய்லி தேவைப்படுற மாதிரியான வீட்டு குறிப்புகளும் சமையல் குறிப்புகளும் தான் பார்க்க போறோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிட்டு பாருங்க ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம யூஸ் பண்ற ஸ்டவ்ல இருக்க பர்னரை வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்க நல்லா க்ளீனா மெயின்टेन பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இப்போ இத ஒரு பவுல்ல மாத்திக்கலாம் அடுத்து இதல அரை பாக்கெட் அளவுக்கு ஷாம்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த ஷாம்பு வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ₹1 பாக்கெட் தான் எடுத்திருக்கேன் இது கூடவே அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுடலாம் அந்த பல்ப் எல்லாமே உள்ளே போகிற மாதிரி பிழிஞ்சு விட்டுருங்க ஃபுல்லாக அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க அதாவது பேக்கிங் சோடா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற சோடா தான் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றிடுங்க இது அப்படியே இருக்கட்டும் ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊறட்டும் நம்ம பிழிஞ்ச லெமனையும் அதிலேயே போட்டு அப்படியே வச்சுடுங்க 6 மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா ஊறி இருக்கும் இப்போ நம்ம க்ளீன் பண்ணிடலாம் நம்ம லெமன் தோலை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா தேய்க்கிறதுனால நல்லா க்ளீன் ஆகும் பேட் ஸ்மெல்ஸ் எதுவுமே வராது நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுக்கும் இந்த லெமன் தோல் பொதுவாகவே பேக்கிங் சோடாவும் லெமனும் சேர்ந்து நல்ல க்ளீனிங் ஏஜெண்ட்டாக நமக்கு ஒர்க் ஆகும் லெமன் தோல் வச்சு தேய்க்கும் போதே நமக்கு பாதி நல்லா க்ளீன் ஆகிடும் இதுக்கப்புறமா நீங்கள் ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா கருப்பாக இருக்கிற ஏரியாலெலாம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடும் இந்த பர்னர் க்ளீன் பண்ணுறதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்குது அதில் இது ஒரு மெத்தட் இனிமேல் வர வீடியோஸில் அந்த மெத்தட்ஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக ஷாம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஷாம்பு தண்ணியும் நல்லா கலந்துடணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த தண்ணியை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற நகைகள்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தங்கம் மட்டும் இல்லை வெள்ளி கவரிங் நகைகளில் கூட நம்ம இது மாதிரி ஷாம்பு வாட்டரில் கொஞ்சம் நேரம் போல் ஊற வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும் சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுக்கும் வேறு எந்த பொருளுமே சேர்க்க வேணாம் வெறும் ஷாம்பு வாட்டர் மட்டுமே போதும் நம்ம கையில் போடுற ரிங்ஸ் எல்லாத்துமே கூட இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம் டெய்லி யூஸ் பண்ணுற ரிங் எல்லாமே நல்லா க்ளீன் ஆகிடும் இப்போ பாருங்கள் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு எவ்வளோ பளபளப்பாக இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாம் இதுக்கு ஒரு பவுலில் 1 பாக்கெட் அளவுக்கு ஷாம்பு எடுத்துக்கோங்க இது கூடவே தண்ணி சேர்த்துக்கலாம் 1 பாக்கெட் ஷாம்புக்கு 1 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் ஆப்ப சோடா தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஷாம்பும் அந்த சோடா மாவும் நல்லா கலந்துடணும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம வீட்டில் ஹேண்ட் வாஷ்க்கு இல்லை பேபி வாஷ் ஏதாவது யூஸ் பண்ணிவிட்டு அந்த பாட்டில்ஸ் இருந்ததுன்னா அதை ரீயூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா வாட்டர் பாட்டில்ஸில் கூட மூடியில் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுட்டு இது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வாட்டரை எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம டெய்லியுமே சமைச்சு முடிச்சுட்டு நைட் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ் மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் ஊற விட்டுருங்க அதுக்கப்புறமா தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப அழுக்காக இருந்ததுன்னா நீங்கள் ஊற வச்சு தேய்க்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் உடனே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு உடனே தொடச்சி எடுத்துடலாம் எந்த பக்கம்லாம் எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் எல்லாமே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு லைட்டாக ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணக்கூடாது நம்ம நார்மலாக ஸ்பாஞ்ச் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்க்ராச்சஸ் விழுந்துடும் இப்போ நார்மலான ஸ்பாஞ்ச் வச்சு லைட்டாக தேய்ச்சி எடுத்தாலே போதும் ஏன்னா இது 5 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறதுனால நல்லா க்ளீன் ஆகிடும் டெய்லி நைட் படுக்கும்போது கிச்சன் க்ளீன் பண்ணிட்டு தான் படுப்போம் நார்மல் வாட்டரில் தொடச்சி எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா கிச்சன் நல்லா ஸ்மெல்லாகவும் இருக்கும் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கிறதுனால அந்த வாசனைக்கு பூச்சிலாம் வராது ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்க முடியாத இடத்துலலாம் இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு தேய்ச்சிக்கோங்க இந்த ஓரங்கள்லாம் தேய்க்கிறதுக்கு இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணிவிட்டு தேய்ங்க நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடும் இப்போ எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க கழுவி விடணும்னு அவசியம் இல்லை கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்தாலே போதும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம் இப்போ நான் கிளாத் வச்சு தான் தொடச்சி எடுக்க போகிறேன் நல்லா காஞ்ச துணி வச்சு தொடச்சி எடுத்துட்டோன்னா சூப்பராக க்ளீன் ஆகிடும் இப்போ நான் தொடச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு இப்போ பாருங்கள் நல்லா ஃபுல்லாகவே தொடச்சி எடுத்துட்டேன்
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம கிச்சனில் ஸ்டவ்வுக்கு மேலே இருக்க டைல்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா அந்த டைல்ஸுமே நல்லா க்ளீனாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். ஷாம்பு வாட்ரு ஸ்டவ் பக்கத்தில் இருக்க ஏரியாவில் எண்ணெய் தெரித்து பிசு பிசுப்பாக இருக்கும், அந்த ஏரியாவில் எல்லாத்துலேயுமே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு தொடச்சி எடுத்துருங்க. நல்லா க்ளீன் ஆகிடும், வாசனையாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் தொடச்சிட்டேன். அதே மாதிரி கவுண்டர் டாப்லேயுமே தொடச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் பக்கத்தில் இருக்க கவுண்டர் டாப், ஸ்டவ்வுக்கு கீழே எல்லா இடத்துலையுமே இந்த வாட்டரை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நம்ம கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடலாம். கிச்சன் ஃபுல்லாகவே நல்ல வாசனையாக இருக்கும். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள், க்ளீனாக கிச்சனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாம். ரொம்ப அழுக்காக இருக்க மிக்சியை இந்த வாட்டர் வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நார்மல் வாட்டரை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ரொம்ப அழுக்காக இருக்க டைமில் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டவ் க்ளீனிங்க்கு ரெடி பண்ணி வச்சுருக்க லிக்விட் தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். கிளாத்தில் கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நல்லா தொடச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி துடைக்கிறதுனால நல்லா ஷைனிங்காக இருக்கும், நல்லா க்ளீன் ஆயிரும், பேட் ஸ்மெல் எதுவும் இருக்காது. அதுக்காக தான் நீங்கள் பேக்கிங் சோடாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் ஷாம்புவை அப்படியே ப்ரஷில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமா கிளாத் வச்சு தொடச்சிக்கலாம். நல்லா தொடச்சதுக்கப்புறமா நம்ம கிளாத்தில் வச்சு துடைக்க முடியாத ஏரியாலெலாம் ப்ரஷ் வச்சு தொடச்சிக்கலாம். இந்த ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணும்போது ஓரங்கள் எல்லாமே நல்லா க்ளீன் ஆகிடும். இந்த மேலே ஓரத்தில் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். இந்த சைட்லெலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு கிளாத் கூட அந்த ப்ரஷ்ஷை வச்சுட்டு கூட நீங்கள் நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம். மிக்ஸி மட்டும் இல்லாமல் இந்த ஒயர் எல்லாமே இதை தொடச்சி விட்டுடலாம். அந்த வாட்டர் வச்சு அந்த கிளாத்தில் இருக்க தண்ணியே போதும், நமக்கு நல்லா தொடச்சிடலாம். இதுக்கப்புறமா ஒரு நல்ல காஞ்ச துணியை வச்சு தொடச்சி எடுத்துருங்க. தொடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக க்ளீனாக இருக்கும். பாருங்கள், இந்த ஒரு லிக்விட் வச்சு நம்ம கிச்சன் ஃபுல்லாகவே நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். கவுண்டர் டாப், மிக்ஸி, ஸ்டவ்வு, இண்டக்ஷன் ஸ்டவ்வுமே நான் தொடச்சிட்டேன். எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம வாஷிங் மிஷினை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. எந்த இடத்துலலாம் நல்லா தூசியாக இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துடலாம். ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தேய்ங்க, நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். இந்த லிக்விடை நீங்கள் ஷாம்பு மட்டுமே யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா சேர்க்கறதுனால பேட் ஸ்மெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் மிஷினோட உள்ளேயுமே நல்லா க்ளீன் பண்ணிடலாம். ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அந்த ட்ரம்லலாம் கூட ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நல்லா தேய்ச்சிட்டோன்னா அழுக்கு நல்லா போயிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக ஷாம்பு எடுத்துக்கோங்க. நான் ஒரு பாக்கெட் அளவுக்கு ஷாம்பு எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். நம்ம கடையில் ஹேண்ட் வாஷ் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இது நம்ம ஹேண்ட் வாஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ₹1 ஷாம்பில் ரெடி பண்ண ஹேண்ட் வாஷ் 15 டேஸ்க்கு வரும். நமக்கு நல்ல நுரையும் வரும். பாருங்கள், நான் தேய்ச்சி காட்டுறேன். அதே மாதிரி இப்போ நான்வெஜ்லாம் சமைக்கிறோம் அப்படின்னா அந்த டைமில் நம்ம கை வாஷ் பண்ணுறதுக்கு, சிங்க் வாஷ் பண்ணுறதுக்கெலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும். நமக்கு மணி சேவிங் டிப்பாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு பக்கெட்டில் ஒரு பாக்கெட் அளவுக்கு ஷாம்பு எடுத்திருக்கேன். இல்லை நம்ம பசங்களோட டவல் தான் ஊற வைக்க போகிறேன். நீங்கள் எந்த கிளாத் வாஷ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஷாம்பில் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணலாம். நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஷாம்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம டவல் ஊற வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சதுக்கு அப்புறமா துவைச்சி எடுத்துட்டிங்கன்னா நல்லா அந்த எண்ணெய் பிசுக்கெலாம் இல்லாமல் சூப்பராக நல்லா க்ளீன் ஆயிரும் டவல் மட்டும் இல்லைங்க, நம்ம ஸ்டோன் ஒர்க் வச்ச புர்கா, சாரீஸ் அதெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணிவிட்டு அந்த கவரை கூட தூக்கி போட வேண்டாம். அதுலேயுமே நிறைய டிப்ஸ் இருக்குது. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், டவல் துவைச்சி வாஷ் பண்ணிட்டேன். ரொம்பவே க்ளீனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் நம்ம அடிக்கடி திறந்து மூடுறதுனால அந்த கைப்பிடியில் நல்லா அழுக்கு படிஞ்சு ஒரு மாதிரி இருக்கும், திட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இந்த ஷாம்பு வாட்டர் நல்லா ஹெல்ப் பண்ணும். நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாகவே நம்ம நல்லா ஸ்ப்ரே பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நல்லா க்ளீனான கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஃப்ரிட்ஜு.
வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அழுக்கு எதுவும் இல்லாமல் சூப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இன்றைக்கான ரெசிப்பியில் 1 பாட் லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த டிஷ் பண்ணுறதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி, 1/2 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சுருக்கேன். இந்த டம்ளரால் தான் அளந்தேன். நீங்கள் எந்த டம்ளரில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். குக்கர் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் முழுசாகவே சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இப்போ இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட மீடியம் சைஸில் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா சாப் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1 கேரட்டு, 4-5 பீன்ஸு, 3 கத்திரிக்காய், அது கூடவே சின்ன சைஸில் 1 உருளைக்கிழங்கு இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் போல் அது நல்லா வதங்கட்டும் காய்கறிகள்லாம். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துக்கிறேன். குழம்பு மசாலா தூள் தான் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க, மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, மசாலா கரிகிராமல் இருக்கிறதுக்காக. மசாலா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்து நல்லா கரைச்சி அந்த புளி கரைசலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1க்கு 2ன்ற கணக்கில் நான் வந்து 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 1.5 கப் அளவுக்கு மொத்தமாக சேர்த்தோம் இல்லையா, அரிசியும் பருப்பும் சேர்த்து 1.5 கப் இருந்தது. அதனால் 5 கப் அளவுக்கு தண்ணி. அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க, கல் உப்பு கரையணும் அதுக்காக. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசி பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அரிசிலாம் சேர்த்துட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்தால் போதும், நல்லா குலைவாக வெந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு விசில் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அடுத்த 3 விசில் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா குழஞ்சி வந்துடுச்சு பாருங்கள். நமக்கு இது இன்னுமே நல்லா குலைவாக வெந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க கரண்டியை வச்சு நல்லா அந்த மாதிரி கிளறி விடுங்க, நல்லா குழஞ்சிடும். இதுக்கப்புறமா இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். கடாய் சூடு பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். நெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, அது கூடவே கொஞ்சமாக உளுந்தும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா, நான் 2 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். நெய்யில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம ரைஸில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான சாம்பார் ரைஸ் ரெடி ஆகிடும். குயிக்கான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு நல்லா பொட்டேட்டோ ஃப்ரை இல்லை எக் ஆம்லேட் வச்சு சர்வ் பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்களையும் ஷேர் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.